சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் எப்படி போயிட்டு இருக்கு? புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஃபாலோ பண்றதுக்கு. இன்னைக்கு ஒரு சிம்பிள் சைனீஸ் ரெசிபி. நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போனா மோஸ்ட்லி என்ன ஆர்டர் பண்ணுவோமோ அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். டிராகன் சிக்கன், அது கூட பர்ன்ட் garlic எக் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நானே அதை ஃபுல்லாக பிரெஸ்ட் பீஸ் அப்படியே வாங்கி நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு போன்லெஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 1/2 kg இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் நான் கொரியன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டீஸ்பூன், இது காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் வினிகர். மிச்ச வினிகர் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கலாம். இதுலேயே மாய்ஸ்சர் இருக்குது, ஸோ நம்ம அப்படியே இதில் பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா நான் முட்டை சேர்த்துருக்கேன் இல்லையா, முட்டை வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, சப்பியோ. ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி அப்படியே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிறது கடலெண்ணெய். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் இல்லை என்ன மாதிரி கடலெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ரொம்ப சூடாயிடுச்சு, அதனால் நான் 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். இப்போ ஒரு பீசஸாக நம்ம வறுக்க போட்டுடலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மாவு கரெக்டாக சேர்த்துருக்கேன். நிறைய மாவு கார்ன்ஃப்ளவர் மைதா சேர்க்க வேண்டாம். நான் சேர்த்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக வரும். மேபி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கலாம், இப்போ நம்ம பிரித்து விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயில் சிக்கன் போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சைடு திருப்பி போடுங்க. மறுபடியும் ஒரு 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம் வெளியில். இதுக்கு மேலே கருக விட்டுறாதீங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயில் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 பேட்சுக்கு இருக்குது, போட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் 2வது பேட்ச் போட போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலி நம்ம அது மேலே போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால நான் அதில் போட்டுக்கிறேன். ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்துருங்க. நான் 1/2 kg எடுத்துருக்கிறதுனால ஒரு 20 முந்திரி பருப்பை பிரிச்சுருக்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ எடுத்து ஒரே ஒரு பிரஸ்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, மேலே முந்திரி பருப்பு இருக்கும், ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ஆயிடுச்சு. அப்போவே நான் எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ஆனாலே போதும். சிக்கனையும் முந்திரி பருப்பும் நம்ம ஒன்றா தான் சேர்க்க போகிறோம் அந்த சாஸில். ஸோ அதுலேயே நான் எடுத்துடுறேன். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ டிராகன் சிக்கனுக்கு இப்போ ஒரு சாஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட் அது ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு 3 டீஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ், வெறும் சில்லி சாஸ் அதை மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இது ரெஸ்டாரண்ட்ஸில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அது 2 டீஸ்பூன் இருக்குது. காஷ்மீரி காஞ்ச மிளகான்றதுனால ரொம்ப காரம் இருக்காது, ப்ளஸ் நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறோம்ல, கரெக்டாக தான் இருக்கும். இது இல்லாமல் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொரியன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட டார்க் சோயா சாஸ் ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை இல்லைனா இந்த மாதிரி ஹனி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து இந்த சாஸஸில் இருக்கும், அதனால நம்ம செக் பண்ணிவிட்டு சிக்கனை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ இந்த மாதிரி இதை நல்லா கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க, நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபுட் சிந்தட்டிக் வினிகர், அப்படி கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் போடலாமான்னு கேட்காதீங்க, லெமன் ஜூஸ் போடக்கூடாது, வினிகர் தான் போடணும். ஸோ அவ்வளோதான், நம்ம சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஸோட எப்படி இந்த சிக்கனை அப்படியே கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேன் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தூளாக கட் பண்ண 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட சிவப்பு மிளகாய் இருக்கிறதுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒயிட் பார்ட், அந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் இதுக்கு பேர் தமிழில். இது கூட 4 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. நார்மல் ஆனியன் கொஞ்சமாக
ஒரு பாதி ஆனியனுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ரெட் கலர் கேப்சிகம் 2 குடமிளகாய் கலர் எனக்கு கிடைச்சது, அதனால 2மே யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சம் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். எனக்கு என் அப்பாக்கெலாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு இருந்தால் தான் பிடிக்கும். சில இடங்களில் வந்து கேப்சிகம் சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கும் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம், பட் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் வதக்கியிருக்கேன். லைட்டாக சாஃப்டானால் போதும், க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இந்த கேப்சிகம் சேர்த்திங்கன்னா. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஊற்றிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இதுவும் சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷம் தான் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த க்ரீன் பார்ட்டை நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக அதை போட்டுக்க போகிறோம். யூஸ்வலி இந்த சாஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை கிடைக்கும். அதனால நான் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்க்கல, அதாவது கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து இதில் சேர்ப்பாங்க, நான் சேர்க்கல. ஏன்னா சாஸே வந்து ஒரு குழகுழப்பு தன்மை கொடுக்குது. ஸோ தட் இஸ் இனஃப். ஸோ இப்போ நம்ம வந்து சாஸ் 1 நிமிஷம் கொதிச்சாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் கேஷ்யூஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஓவர் சாஸியாக நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் நம்மளோட சிக்கன் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, சாகி ஆகிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் சைனீஸ் ஃபுட் எல்லாமே நம்ம வந்து சுட சுட சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சிங்கன்னா வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷம் அந்த சாஸோட பரட்டினீங்கன்னா ரெடி நம்ம டிராகன் சிக்கன். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நம்ம மெயின்லேண்ட் சைனாலெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ செட், சாஸ்லேயே உப்பு தாராளமாக எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட எப்போயாவது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கல, ஏன்னா சிக்கனில் உப்பு இருக்குது, சாஸில் உப்பு இருக்குது. ஸோ இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாமா? இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்டராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஜென்ரலி இந்த ஸ்டார்டராக தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் ப்ளீஸ், எனி சைனீஸ் ஃபுட் நீங்கள் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றத விட அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்டதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். யூ ஆர் அ ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, டாப் கிளாஸாக நம்ம டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ் என்னங்க ரெஸ்டாரண்ட்ஸ், நம்மளே சூப்பராக செய்யலாம். இன்னும் இதை ஃப்ரைட் ரைஸோடு நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பர்ன் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நிறைய நீங்கள் பூண்டு தான் கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஆயில் இருந்தால் சில்லி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ப்ரான் ரைஸ் பண்ணும்போது இதை காமிச்சிருக்கேன், சில்லி ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதில் நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 முட்டைக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்படியும் நிறைய எண்ணெய்ன்னு சொல்லுவீங்க, பட் 2 டீஸ்பூன் எண்ணெயாவது ஊற்றி தானே ஆகணும் 3 முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். இதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் முட்டை கெட்டு போயிருக்கா இல்லையான்னு ஊற்றும் போது தான் தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே முன்னாடியே செஞ்சு வச்சுப்பேன். இதுக்கு லைட்டாக நம்ம வந்து மிளகுத்தூளும் உப்பு மட்டும் தூவிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ உள்ளே போட்டதும் நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராம்பிள்ஸாக கிடைக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு பண்ணிங்கன்னா பெருசாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அதே தவாவில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 கப்புக்கு பாஸ்மதி அரிசியை வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு மினிமம் 4 டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பல் பூண்டு நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கார்லிக் விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது பர்ன் கார்லிக்ன்றதுனால நல்லாவே ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஆனால் டார்க் ப்ரௌன் ஆகலை. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் போடணும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் முடிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். முதலே இவ்வளோத்தையும் சேர்க்க வேண்டாம். ஸோ நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இவ்வளவும் இதில் இருக்க வேண்டாம். ஏன்னா மற்றதோட ஃப்ரை ஆகும்போது இன்னும் ரொம்ப அதில் அந்த ஸ்மெல் வந்து தீஞ்ச ஸ்மெல் மாதிரி ஆகிடும். அதனால் ஸோ இதில் 2 பச்சை மிளகாயை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அகெயின் நான் என்கிட்ட சிவப்பு மிளகா இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பாரிஸில் கிடச்சிதுங்க. ஸோ நான் ஹோல் லாட்டாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 15 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸ் மட்டும் நான் சேர்க்குறேன். அந்த ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். அது 1 நிமிஷம் வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா ஜஸ்ட் முட்டை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். நான் வந்து பீன்ஸ், கேரட், கொஞ்சம் கேப்சிகம் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எது இதிலெல்லாம் வெஜ்ஜீஸ் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க.
வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் தான் வதக்கணும். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஹாஃப் குக்டாக தான் இருக்கணும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஃபுல் வெஜிடபிள்ஸாக வெந்துட்டா அது பொரியல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், அடுத்து நம்ம தூளாக கட் பண்ணி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் சில்லி ஆயில் சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற எக் ஸ்க்ராம்பிள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பெரட்ட வேண்டியது தான். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். அதுக்கு தான் வந்து இப்போது ஃப்ரைட் ரைஸ் கடைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா அந்த சைனீஸ் ஒர்க் மாதிரி வச்சுட்டு அதில் தான் நல்லா கிளறுவாங்க. சீரியஸ்லி அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பார்க்கவே அழகாகவும் இருக்குது. அவ்வளோதான், நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes மட்டும் நீங்கள் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பர்ன்ட் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை பசங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் யூஸ்வலி பேக் பண்ணி கொடுப்பேன். இதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் என் பையன் பன்னீர் கேட்பான். ஸோ பன்னீரை கட் பண்ணி அப்படியே அதில் ஆட் பண்ணிவிடுவேன். யூஸ்வலி நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் வந்து பன்னீர் சேர்க்குறீங்கன்னா டு நாட் ஃப்ரை இட். அது ரொம்ப ஒரு மாதிரி சவுக்குன்னு அந்த ஒரு மாதிரி சங்கியாக இருக்கும். ஒரு மாதிரி கிறிஸ்பி லேயர் வந்துடும் அதில். அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே போட்டிங்கன்னா அந்த சாட்டே பண்ணும்போதே அது வெந்தால் போதும். ஆக்சுவலி பன்னீரை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தால் சேஃபாக சாப்பிட்லாம். ஸோ இட்ஸ் டன். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வீக்கெண்டில் ரெஸ்டாரண்ட்டே போக தேவையில்ல. ஸோ எப்போவுமே ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ன்ட் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி பூண்டை தூளாக கட் பண்ணி வறுத்தோம் இல்லையா, அதை மேலே தூவி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இட்ஸ் வர்த் ட்ரைங். எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படியே நான் சாப்பிட்ருவேன். மிஞ்சி போனால் சில்லி சாஸ் வச்சு சாப்பிடுவேன். பார்த்ததும் டெம்ட் ஆகுதா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பர்ன்ட் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸோட சிக்கனையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். நம்ம ட்ராகன் சிக்கன் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணால் தான் செம்மையாக இருக்கும். ஸோ யூ லெட் மீ நோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பர்ன் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கூடவே ட்ராகன் சிக்கனும் சூப்பராக செஞ்சுட்டோம். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த என்டையர் ஷூட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான பார்ட் எதுனா டேஸ்டிங் டைம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பார்ட். அண்ட் பின்னாடி இருக்கிற பிடிஎஸ் கேமராமேன் எடிட்டருக்குலாம் வந்து கொஞ்சம் கடுப்பாகும். அக்கா நல்லா டேஸ்ட் பண்ணுறாங்க, எப்போ கொடுப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலி எதை டேஸ்ட் பண்ணாலும் வாவ் சூப்பர் குட் இப்படியே பில்டப் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இதை விரும்பி சாப்பிட்றோம். வீட்லேயே இதை விட சூப்பராக, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸில் செய்கிறத விடவே சூப்பராக செய்ய முடியுன்றது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?